ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பர்த்டேக்கு யூஸ் பண்ண பலூன் எப்படி ரீயூஸ் பண்ணலான்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணப்போ இவ்வளோ பலூன்ஸ் டெக்கரேட் பண்ணாங்க. அதே ரீயூஸ் பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணலாமே தான் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி பலூன்ஸ் எடுத்துகிட்டு இது மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதை அப்படியே நீங்கள் ஒரு 4-5 டைம்ஸ் வந்துட்டு அதை திருப்பி விட்டிங்கன்னா செப்பரேட் ஆகிடும். ரெண்டு பலூனாக கட்டி தான் இது மாதிரி ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை பிரிச்சுட்டு நீங்கள் இது மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த பலூனை ஈஸியாக அப்படி வந்துட்டு டேமேஜ் இல்லாமல் பிரிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பின் எடுத்துக்கோங்க. அந்த ஹேர் பின் இருந்து இந்த மாதிரி நாட்டில் மேலே இருக்கக்கூடிய நாட்டில் ஜஸ்ட் இழுத்துட்டு இந்த ஹேர் பின்னை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹேர் பின்னை மேலே பிடிச்சி புல் பண்ணுங்கள், இழுங்க. இழுத்தீங்கன்னா அழகாக அந்த நாட் வந்து ஈஸியாக லூஸ் ஆகிடும். நம்ம கையாலே ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி ஈஸியாக லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஈஸியாக அதை பிரிச்சுடலாம். இது மாதிரி தான் நீங்கள் அந்த பலூன் எல்லாமே செப்பரேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஏரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பலூனை நீங்கள் ரீயூஸ் பண்ண வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பலூன்ஸ் இருக்குது, அவ்வளோத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணவும் முடியாது. எவ்வளோதான் குழந்தைங்களும் அதை யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பலூன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த பலூன்ஸ் வச்சு நிறைய வந்து யூஸ்ஃபுல் ஹேக்ஸ் வந்துட்டு நான் நம்மளுடைய சேனல்ஸில் போட இருக்கேன். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய்.